கால் ஆஃப் டியூட்டியில் ஃபைல்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர்த்துக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அது வந்து எதனால் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேம் ஓப்பன் பண்ணாக்கல கீழே வந்து டவுன்லோடு சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதிலே வந்து என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணுங்கிறத தனித்தனியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இந்த முன்னாடி இருக்கிறத வந்து நீங்கள் முன்னாடி இருக்க இந்த 4 ஃபைல்ஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து இப்போ ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் ஒன்று போறீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு 5 மேப்பு 6 மேப்பு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகியிருக்கும். அதுக்கு தேவையான கன்னெல்லாம் டவுன்லோட் ஆகிருக்கும். அதனால தான் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது இருக்கிற எல்லா மேப்பும் இதில் தான் இருக்கும். அதை வந்து எல்லா மேப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் தேவைப்படுற மேப்பை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து விளையாடையில் கொஞ்சம் அதிக ஸ்டோரேஜ் இழுக்காது. இன்னொன்று நீங்கள் இதை டெலீட்டும் பண்ணிக்கலாம். தேவைப்படுற இந்த மேப் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு மேப்பு டவுன்லோட் பண்ணி கூட இதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன்ஸு வந்து நீங்கள் இருக்கிற கன்று எக்ஸ்ட்ரா வெப்பன்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 10 ஜிபி கிட்ட இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா வெப்பன்ஸும் டவுன்லோட் ஆகும். அதோடய ஸ்கின்னு, அந்த வெப்பனோட ஸ்கின்னு, கலர்ஸு, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபிட்டிங் ஐட்டம்லாம் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து டவுன்லோட் ஆகும். இன்னும் அதுக்கு கீழே உள்ளதும் அதுதான், ஸ்கின்ஸு இது எல்லாமே டவுன்லோட் ஆகிக்கும். வெப்பனோட ஸ்கின்னு, கலரு எல்லாமே அதிலே வந்து டவுன்லோட் ஆகிக்கும். அது ஒரு 10 ஜிபி கிட்ட வரும். இது ஒரு 7 ஜிபி கிட்ட வரும். இன்னொன்று வந்து முக்கியமான ஃபைல்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டருங்கிற ஃபைல் வந்து 12 ஜிபி கிட்ட இருக்கும். அந்த எதுக்கு 12 ஜிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து நீங்கள் எனிமி வந்து என்ன சூட்டு போட்டிருக்கான், அவன் என்ன வெப்பன்ஸ் வச்சுருக்கான், அவன் எப்படி என்னென்ன வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான், இது அதை டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு நூபாட்டம் தெரியாமல் ஒரு நார்மலான பிளேயர் மாதிரி தெரிவாப்புல, நூபாட்டம் தெரியாமல். நிறையா பேர் வந்து அது பாட்டு தான் நினச்சி வேகமாக ஏறி போய் அடிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதை டவுன்லோட் பண்ணோம்னாக்கா நமக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் பிளேயர் அப்படின்னு. இது வந்து 100% நீங்கள் வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணி அப்படின்னாக்கா 35 ஜிபி கிட்ட வரும். ஆனால் நீங்கள் அவ்வளோவும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மொபைல் கண்டிப்பாக லேக். ஆப்ரேட்டர் ஃபைலையும் வெப்பன் ஃபைலையும் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும். அது வந்து எனக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் மொபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு போயிட்டு ஃபைல்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபைலையும் டவுன்லோட் பண்ணணும்னு தேவையில்லை. தேவையான ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, அதாவது எனக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறவங்க வந்து டேட்டா செட்டிங்ஸுக்குள்ளே போய் பாருங்கள். பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆப் ரன் ஆகுதா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா ஃபோனுக்கு வந்து பேக்கப்பில் வந்து டேட்டா ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து டேட்டா ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கேமுக்குள்ளே வந்து ஃபைலை டவுன்லோட் போட்டுட்டு வெளியில் போயிட்டு வேறு ஆப் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இல்லை, இது வந்து ஒரு 10 MB 12 ஜிபி 10 ஜிபிங்கிற ஃபைல் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆகும். அதனால உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகும். வேறு ஏதாவது எனக்கு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இருக்குது, இதை பற்றி இல்லைன்னா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாங்க. அப்போ ஏதாவது ஒரு டவுட்டு அப்படின்னாக்கா என்கிட்ட சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ யூடியூப்பில் போடுறேன்.